ஹலோ கைஸ், நம்ம சிங்கப்பெண்ணை சீரியல்ல வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்கா, முக்கியமா வந்து இப்ப இந்த டைம்ல வந்து என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தா, நம்ம ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மை தெரிஞ்சிரும். எல்லாமே வந்து பட்டப்பகல அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதிக்கும். இந்த டைம்ல நம்ம ஆனந்தி வந்து வசமா சிக்கிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா அங்க என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ம சௌந்தர்யா வந்து போயிட்டு மகேஷ் சார் கையில வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை மட்டும் தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம். ஆனா அங்கதான் வந்து நம்ம ஆனந்திக்கு இடிய தூக்கி தலையில போட்டாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தோன்னாக்கா, அந்த இடத்துல நம்ம மகேஷ் சார் கையில போயிட்டு பதட்டமா வந்து இந்த சௌந்தர்யா வந்து அந்த வீடியோ வேணும் சார், எப்படியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் கேட்கவும், அந்த இடத்துல நம்ம சௌந்தர்யா வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்ப நம்ம ஆனந்த பத்தி எல்லா உண்மையும் வந்து சொல்லிடலாம். அப்பதான் அவங்களும் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு தப்பான கணக்கை தான் வந்து போட்டுட்டாங்க நம்ம சௌந்தர்யா. இந்த சௌந்தர்யா வச்சு இந்த ஆதாரத்தை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம கண்டுபிடிச்சலான்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஆனந்தி நினைச்சாங்க. ஆனா இந்த சௌந்தர்யாவை இவ்வளவு பெரிய இடிய தூக்கி தலையில போடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த உண்மையை வந்து யாருக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி இவ்வளவு பாடுபடுறதும் அவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்த போறாங்க. ஆனா அதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம மகேஷ் தான் அதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு அவருக்கே வந்து தெரியாது இல்லையா. இந்த வீடியோ ஆதாரத்தை வந்து பார்த்தோன்னாக்கா, பார்க்கும்போது தான் வந்து அவருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக் ஆக போறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாம தானா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்தோன்னாக்கா இந்த விஷயத்துல என்ன பண்ண போறான்னு தெரியல. நம்ம மித்ரா வந்து நினைச்சபடியே ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தோன்னாக்கா என்ன அது எல்லாமே ஏடா கூடமா தான் வந்து போயிட்டு இருக்கு. இப்ப மகேஷுக்கு தெரிஞ்சா போதும், அவன் வந்து என்ன பண்ணுவான், இப்ப நாம தான் காரணம்னு சொன்னா அந்த ஆனந்தி அவன் தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பான். அதனால அந்த இடத்துலயுமே வந்து பார்த்தோன்னாக்கா, நம்மளால மகேஷை கல்யாணம் பண்ணிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு ஏக்கத்துலயும், அது மட்டும் இல்லாம பயத்திலுமே ஓடி ஓடி வந்து பார்த்தோன்னாக்கா ரொம்ப உழைச்சிட்டு இருக்காங்க நம்ம மகேஷை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக. ஆனா அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னாக்கா, ஒவ்வொரு விஷயமும் நம்ம மகேஷ் என்ன பண்றாருனாக்கா, நம்ம ஆனந்தி பக்கமாக தான் வந்து ஒரு சப்போர்ட்டாகவே போயிட்டு இருக்காரு. முக்கியமா இந்த உண்மைலாம் வந்து தெரியாம ஒரு பக்கம் நம்ம அன்பு தவியா தவிச்சிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் வந்து பார்த்தோன்னாக்கா, இந்த ஆனந்திக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவ இதெல்லாம் வந்து பண்றா, எதனால இவ்வளோ வந்து அவ கஷ்டப்படுறான், நம்ம கையில ஏன் வந்து இந்த விஷயத்த சொல்ல தயங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து என்ன காரணம்னு தெரியாம வந்து தேடிட்டு இருக்காங்க. அதுக்குமே வந்து அந்த சௌந்தர்யம் வச்சாங்க. ஆனா அந்த சௌந்தர்யம் வந்து என்ன பண்ணாங்க, உண்மையை சொல்லாம வந்து விட்டுட்டாங்க. இப்ப நம்ம அன்பு வந்து பார்த்தனாக்கா, எப்படியாச்சும் வந்து இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும், அந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம் அப்படின்ற எல்லா உண்மையும் வந்து கண்டுபிடிச்சு, இப்போ மகேஷ் தானே வந்து தெரிஞ்சா நம்ம மகேஷ்கே வந்து நம்ம ஆனந்தியே வந்து அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாரா, இல்லை நம்ம மகேஷ் வந்து இதெல்லாம் நடந்த பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு வந்து போயிடுவாங்களா, நம்ம ஆனந்தி முக்கியமாக நம்ம மகேஷை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுப்பாங்களா அப்படின்ற பல கொஸ்டின் வந்து இருக்கு. ஆனால் இப்போ முக்கியமான ஒரு விஷயமா என்ன போயிட்டு இருக்குனாக்கா, நம்ம மகேஷ்க்கு வந்து இப்போ அந்த ஆதாரம் வந்து குடுப்பாரா மாட்டாரா, அதை வந்து பார்த்தோன்னாக்கா அவரே ஓப்பன் பண்ணி அந்த ஆதாரத்தை பார்ப்பாரான்றது தான் ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நம்ம சௌந்தர் பண்ணது வந்து சரியா தப்புன்னு சொல்லிட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.